வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026ல நம்ம தினமும் ஒரு ராசியை பார்க்குறோம். குரு பெயர்ச்சி தான் ஒருத்தரோட வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை தரும். ஏன்னா குரு தான் பணத்தை குறிக்கக்கூடியவர், குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர், ஒருத்தரோட வாழ்க்கையில சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர். தங்கம் சேரணும், நகைகள் சேரணும்னாலும் குருவோட ஆதிக்கம் நமக்கு ரொம்ப அவசியம். ஒரு பதவி வரணுமா, ஒரு நல்ல நபர்களோட அறிமுகம் வேணுமா, நம்ம வாழ்க்கையில இவரோட அறிமுகம் கிடைச்சிருச்சுன்னா இந்த இன்ட்ரோவை வச்சு நான் பிசினஸ்ல பெரிய ஆள் ஆயிடுவேன், வியாபாரத்துல வளர்ந்துடலாம், அல்லது இவரோட ஆலோசனை எனக்கு ஒரு பெரிய மென்டரா இருக்கும் அப்படின்னுலாம் நினைக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். மஞ்சளை குறிக்கக்கூடியவர், திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடியவர், ஒருத்தரோட வாழ்க்கையில கட்டுக்கட்டான பண வரவையும் பண குவியலையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் நவ கிரகங்களில் பரிபூர்ண சுப கிரகம், தலை சிறந்த கிரகம். ஒருத்தரோட ஜாதகத்துல பிறந்த கால ஜாதகமா இருந்து அதுல குரு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டா அவர் வாழ்க்கையில ஒரு 75% வெற்றியை இந்த குருவினால் மட்டுமே அவங்க அடைஞ்சிட முடியும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவானுக்கு ஜோதிடத்துல சொல்லக்கூடிய பழமொழிகள் தான் குரு பார்த்தால் கோடி புண்ணியம், குரு பார்த்தால் கோடி நன்மை. அதனாலதான் குரு பெயர்ச்சியை நம்ம எப்பவுமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்ப்போம். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில கடந்த ஒரு வருஷமா ஒரு பெரிய மாற்றம் நடக்கல, ஒரு பண வரவு இல்லை, அல்லது கிடைச்ச ஒரு வேலையை கூட நம்மளால தக்க வச்சுக்க முடியல, ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு பெருசா அமையல, ஏதோ ஒரு டென்ஷன், டிப்ரெஷன், வேதனை, தேவையில்லாத சிக்கல்கள்லாம் நிறைய குறுக்கிடுதுன்னா நம்ம நினைப்போம் அடுத்த குரு பயிற்சி எப்ப. ஏன்னா அவர் தான் சுப பலன்களை தரக்கூடியவர், பரிபூர்ண சுபகிரகம். அப்ப அந்த குரு பயிற்சி ஒருத்தரோட வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றத்தையும் தரும். நிறைய நல்ல விஷயங்கள் ஒருத்தரோட வாழ்க்கையில நடக்கிறதுக்கு குரு காரணமா இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி நம்ம ஆவலோட எதிர்பார்க்கிறோம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு பயிற்சி மே மாசம் 26ஆம் தேதி நடந்துடுச்சு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 1ஆம் தேதி நள்ளிரவு நடக்கிறதுனால ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு வருடம் உங்களுக்கு இந்த குருவின் பலன்கள் கிடைக்க போகுது. அது எப்படி கிடைக்க போகுது, குரு அமர்ந்திருக்கிற வீடு உங்க ராசிக்கு எத்தனாவது வீடு, குரு உங்களுக்கு எந்தெந்த வீட்டை பார்க்க போறார், அந்த வீட்டின் அதிபதி யாரு, அந்த வீட்டில் வேறு என்ன கிரகம் இருக்கு அப்படிங்கிறத எல்லாம் வச்சுதான் நாம இந்த குரு பயிற்சி பலன்களை சொல்ல போறோம். பொதுவாகவே குரு பகவான் எல்லா விதமான சுப பலன்களையும் தருவதால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தை தருவாருங்கிற நம்பிக்கையோடய நாம இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய பேருக்கு யூடியூப் போய் காமிக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரு சோசியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், ட்விட்டரா இருக்கலாம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், எதுல இருந்தாலும் நீங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற அந்த ஷேருங்கிற பட்டனை போய் நீங்க பிரஸ் பண்ணீங்கனாலே நீங்க எல்லா மீடியாவிலையும் நீங்க ஷேர் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளவு நாள் 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றிருந்த குரு பகவான் இப்பொழுது 9ஆம் இடமான யோகஸ்தானத்தில், அதாவது கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் 200% பலனை தரும்னு சொல்லுவோம். அதே போல் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் 100% பலனை தரும். அப்படிப்பட்ட இந்த வேளையில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான யோகஸ்தானத்தில், அதிர்ஷ்டஸ்தானத்தில், உங்களுக்கு யோக பலன்களை தரும் ஸ்தானத்தில் குரு 200% வலிமையோடு உச்சம் பெறுகிறார். அப்ப உச்சம் பெற்ற குரு உங்களோட ராசியை பார்க்க போறார். உங்க ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை, அதாவது மகர ராசியை பார்க்க போறார். அடுத்தது உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியை பார்க்க போறார். அந்த மீன ராசியில் ஏற்கனவே அமர்ந்திருக்கும் சனி பகவான் அடுத்த குரு பெயர்ச்சி வரைக்குமே அதே மீன ராசியில் இருக்க போறார். அப்ப சனி அங்கே இருப்பதை வைத்தும் உங்களுக்கு நம்ம பலன்களை சொல்ல போறதுனால இந்த பலன்கள் உங்க வாழ்க்கையில பெரிய அளவிலான மாற்றத்தை நிகழ்த்தும். இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு உச்சம் பெற நாள்ல மகா குரு பெயர்ச்சி ஆகும்னு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடைபெறக்கூடிய இந்த மகா குரு பெயர்ச்சி ஆகத்துல நீங்க உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த குரு பெயர்ச்சியின் பலன்கள் உங்களுக்கு வேகமாக கிடைக்கணும். குருவருள் இருந்துட்டாலே திருவருள் சொல்லக்கூடிய இறைவனின் அருளும் திருமகளின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். அப்ப கண்டிப்பாக உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட கோரிக்கை என்னங்கிறத வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டீங்கன்னா இந்த மகா குரு பெயர்ச்சி யாகம்னு சொல்லக்கூடிய 12 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய இந்த மகா குரு பெயர்ச்சி யாகத்துல உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கு இலவசமாக சங்கல்பம் செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கும். உங்கள் கோரிக்கையை அன்னைக்கு அஷ்டலட்சுமி நவகிரகத்திடம் கருவறையிலும் இந்த ஹோமத்திலும் சங்கல்பம் செய்யப்படும். அதற்கு நீங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட இமீடியட் கோரிக்கை என்ன அதை பதிவிடுங்க.
அதே மாதிரி மகாலட்சுமியின் சக்தி வாய்ந்த மூல மந்திரம், எளிய மந்திரம், பவர்ஃபுல்லான மந்திரம் அப்படின்னா அது ஜெய் மகாலட்சுமிங்கிறது தான். அதை நினைச்சு உங்களோட என்ன கோரிக்கையோ அதை பதிவிட்டுடுங்க. உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கும் உங்கள் கோரிக்கை உடனடியாக நிறைவேறணும்னு சிறப்பு பிரார்த்தனையில் அன்னைக்கு ஈடுபட இருக்கிறோம். இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திங்க. உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரோட பெயரையும், ஒவ்வொருத்தரோட பெயர், ராசி, நட்சத்திரத்தையும் ஒரு கமெண்ட்ங்கிற விதத்துல நீங்க எத்தனை கமெண்ட்ல வேணாலும் பதிவிடலாம். அனைவரின் பெயரும் அர்ச்சனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுங்கிற மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசிக்கு, அதுவும் குருவின் சொந்த வீடு மீனராசி. அப்ப தன் வீட்டையே குரு பார்க்கிறார். எங்கிருந்து பார்க்கிறார்? யோகஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? உச்சம் பெற்று பார்க்கிறார். 200% வலிமையோடு பார்க்கிறார். கடந்த ஒரு வருடமாக 8ஆம் இடத்தில் இருந்த குரு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். ஆனால் குரு சுப கிரகமாக இருப்பதால் உங்களுக்கு வீடு கட்டும் வேலை சில பேருக்கு தொடங்கி இருக்கும். சிலர் வீட்டை கட்டி முடித்திருப்பீர்கள். ஒரு சிலர் காலி இடம் வாங்குறதுக்கு, தோட்டம் துறவு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்கலாம். ஆனா அட்வான்ஸ் கொடுத்தது வீடு கட்டுனதுனால சிலருக்கு கடன் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் வீட்டை தொடங்கும் போது ஒரு பட்ஜெட்ல தொடங்கியிருப்பீங்க. அந்த வீட்டையோ அல்லது வண்டி வாகனம் வாங்கும் போது அதை வாங்கி முடிச்சு அதுக்கு அக்சசரிஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி எல்லாம் செய்யும் போது நீங்க நினைச்சதை விட செலவு கொஞ்சம் அதிகமா போயிருக்கலாம். அதனால கொஞ்சம் கடன் அதிகமா இருக்கும். அந்த விழி பிதுங்கும் நிலைமை கூட நிறைய பேருக்கு பண சிக்கல்ல வந்திருக்கலாம். ஆனால் கவலையே படாதீங்க. யோகஸ்தானத்தில் இருக்கும் குரு கடனை நிவர்த்தி செய்து தருவார். உங்களுடைய சிக்கல்களை சரி செய்து தருவார். தொழில் வியாபாரத்தில் கட்டாயமாக ஏதோ ஒரு சிக்கல், நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ்ல சில தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். நல்ல கஸ்டமர் கூட இன்னைக்கு நமக்கு எதிராக திரும்பி இருக்கலாம். நம்ம கிட்ட நல்லா வேலை செஞ்ச வேலையால் கூட நமக்கு எதிரான செயல்களில், கம்பெனிக்கு விரோதமான நடவடிக்கைகளில், அவங்களுக்கு சுய ஆதாயம் கிடைக்கணும்னு ஒரு சில பணியாளர்கள் உங்க நிறுவனத்துல வேலை செஞ்சிருக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வேதனையும் மன குமுறலையும் கொடுத்திருக்கும். ஆனால் அந்த மாதிரியான வேலையாட்கள் தன் தவறை உணர்வார்கள், அல்லது அவர்களை அடையாளம் கண்டு நீங்க வேலையிலிருந்து நீக்கி ஒரு நேர்மையான வேலையாளை உங்களோட நிறுவனத்தில் புகுத்துவீர்கள். நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற பொருளாதார மந்த நிலைமையிலையும் போர் சூழல்லையும் நமக்கு புதிய வாடிக்கையாளர் கிடைக்கிறதுங்கிறது குதிரை கொம்பு. ஆனால் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி தொழில் வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சியை தரும். தொழில் வியாபாரத்தில் ஒரு பின்தங்கிய நிலைமை, மந்தமான நிலைமை, ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலைமையில இருந்தீங்களா? கவலையே பட வேண்டாம். தன்னம்பிக்கையோடு இந்த குரு பயிற்சியை எதிர்கொள்ளுங்கள். உங்களுக்கு தொழிலில், வியாபாரத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கிறதுக்கான நிகழ்வுகள் நிறைய நடக்கும். உங்களோட ராசியில நீங்க பிறந்திருக்கிற நட்சத்திரம் விஷாகமா இருக்கலாம், அனுஷ நட்சத்திரமா இருக்கலாம், கேட்டை நட்சத்திரமா இருக்கலாம். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். அசுர வளர்ச்சியை தரும், அதிர்ஷ்டத்தை தரும், அற்புதங்களை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தி விட்டு செல்லும். ஏன்னா உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதி தான் குரு பகவான். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அப்ப 5ஆம் இடம் என்பது திரிகோண ஸ்தானம். அந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் இன்னொரு கோணத்தில், அதாவது இன்னொரு திரிகோண ஸ்தானமான 9ஆம் இடத்தில் அதுவும் உச்சம் பெறுவதால் கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுவும் குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிக பலனை தருவார்னு சொல்லுவோம். அப்ப உங்க ராசியை குரு பார்க்கிறார் 9ஆம் இடத்திலிருந்து. அப்ப அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். நிறைய பேர் ஒரு ஆர்டர் எடுக்க போயிருப்போம், வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிருப்போம், ஒரு இடம் வாங்க போயிருப்போம், ஒரு வீடு வாங்கலான்னு போயிருப்போம், அல்லது பல புதிய முயற்சிகளை ஈடுபட்டிருப்போம். ஆனா அது ஏதோ ஒரு காரணத்துல நூலிலையில ஒரு ஆர்டர் மிஸ் ஆனது, ஒரு பிசினஸ் டீல் முடிக்க முடியாம போயிருக்கும் கடந்த ஒரு வருஷம். ஆனா இப்போ கடவுளின் அனுகிரகமும் குருவின் ஆதரவும் இருப்பதால் உங்களுக்கு பெரிய அளவிலான ஆர்டர்ஸ் கிடைக்கும். உங்கள் அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியை தரும். ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், மகர ராசி. அந்த இடத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் நிச்சயமாக நீங்கள் செய்யும் எல்லா விதமான முயற்சிகளும் பலனை தரும். ஒரு தொழில் நிறுவனம் நடத்துறோம், ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல பிசினஸ் பண்றாங்க. என்னோட பிசினஸ வெளியூருக்கோ வெளி மாநிலத்துக்கோ கொஞ்சம் நான் விரிவுபடுத்தினா அங்க என்னோட ப்ராடக்ட்டுக்கோ அல்லது என்னோட சர்வீஸுக்கோ பெரிய டிமாண்ட் இருக்கு. ஆனா இன்னமும் எனக்கு முயற்சி பலனே தரலையா? கண்டிப்பா இப்ப முயற்சி செய்யுங்க. 3ஆம் இடம் தான் உங்களுக்கு தொழிலை, வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய இடம். அப்ப கட்டாயமாக உங்கள் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம், அது யூனிட் 2 தொடங்குவது, பிரான்ச் தொடங்குவது,
டீலர்ஷிப் கொடுப்பது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் ஒரு அற்புத பலனை இந்த குரு பெயர்ச்சி கட்டாயம் ஏற்படுத்தி தரும். உங்க சகோதரருக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நடத்தி வைக்கலாம். அல்லது அவருக்கு ஒரு வேலை கிடைக்கலையா? வேலை கிடைக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்களோட ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்க, அது எனக்கு ரொம்ப நாளா மன உளைச்சலை தருது, நாங்க எவ்வளவு அந்யோன்யமா வாழ்ந்தோம் தெரியுங்களா, இப்போ மூன்றாவது நபர்களின் தலையீடுனால் குறுக்கீடுனால் என்னோட வாழ்க்கையில ஒரு புயல் அடிச்சிருச்சு, எங்களுடைய சகோதர பாசம் சகோதர சகோதரிகளின் பாசம் கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. யாரோட தலையீட்டினால் உங்களுடைய அந்த அன்பும் ஆதரவும் விலகுச்சோ அதை எல்லாம் புரிந்து கொண்டு பேசி சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். இந்த வருடம் டிசம்பர் 6ஆம் தேதி உங்களுக்கு ராகு கேது பயிற்சி இருக்கு. இந்த ராகு கேது பயிற்சியில ராகு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான மகர ராசிக்குள் நுழைய போறார். அப்ப ராகு 3ஆம் இடத்தில் நுழையும் பொழுது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும், இறக்குமதி செய்யணும். குறிப்பாக இந்த ஐக்கிய அரபு நாடுகளுக்கு, அதாவது இஸ்லாம் நாடுகளுக்கு நீங்க ஏதாவது வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உடனடியாக உங்களுக்கான அந்த முயற்சிகள் பலனை தரும். அப்ப இப்பவே அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். கண்டிப்பாக இன்னும் 4 to 5 மாதத்தில் உங்களுக்கான நல்ல பலன்களும் அதில் வெற்றியும் கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், அதாவது குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்தை குரு பார்ப்பதாலும் அது தன் வீடாகவே குருவுக்கு இருப்பதாலும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடிய தம்பதியருக்கும் சரி, குழந்தை பாக்கியம் இருக்குங்க 2வது குழந்தை எங்களுக்கு ரொம்ப நாளா இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் சரி, அல்லது குழந்தைகளின் எதிர்காலம் கருதி ஒரு சேமிப்பை தொடங்கணும், அவர்களோட எதிர்காலம் கருதி ஒரு நல்ல பள்ளி கல்லூரிகளில் இடம் வழங்கணும்னு நினைக்கிறோம், அல்லது ஒரு நல்ல பாடப்பிரிவு என் குழந்தைகளுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் இடம் வாங்கி அதுல அவர்களுடைய படிப்பை நீங்கள் தொடருவதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி தருவார். அரசியலிலோ தனியார் நிறுவனத்திலோ அல்லது அரசு அதிகாரிகள் ஏதாவது ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கோம், அல்லது ஏதாவது ஒரு பதவி பறி போயிடுச்சு, அல்லது தேவையில்லாத ஒரு சிக்கலினால் எனக்கு கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வோ பதவி உயர்வோ சரியா வரலைன்னா கவலையே படாதீங்க. இந்த குரு பெயர்ச்சியில் உறுதியாக ஒரு நல்ல பதவியும் கிடைக்கும், சம்பள உயர்வும் கிடைக்கும். கடந்த காலங்களில் ஏதாவது அரியர் அமௌண்ட்டோ ஒரு இன்சென்டிவோ சேல்ஸ் கமிஷனோ பெண்டிங்ல இருந்தா வரும். இது ரியல் எஸ்டேட் துறையில ஏதாவது ஒரு வியாபாரம் முடிச்சு ஒரு குறிப்பிட்ட கமிஷனை கொடுக்காம உங்களோட கஸ்டமர் இழுத்தடிச்சிட்டு இருக்காருன்னா இந்த காலகட்டத்துல அந்த பணமும் வந்துடும். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பணத்தை போய் சிக்க வச்சிருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு, ரிலேட்டிவ் சொன்னாங்கன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அல்லது இந்த ஃபாரெக்ஸ், கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு போன்ற அரசு அங்கீகரிக்கப்படாத நிறுவனத்தில் எதுலையாவதும் நீங்க போய் முதலீடு பண்ணியிருந்தீங்க, இல்லை ஒரு பிரைவேட் ஃபினான்ஸ்ல பணம் போட்டோம், சிட்டு கம்பெனியில போட்டோம், எம்எல்எம்ல போட்டோம், அந்த பணம் எல்லாம் போய் சிக்கி இருக்கு, வந்துடுமா? ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யலான்னு பணம் கொடுத்தோம், ரிலேட்டிவ்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போனோம், இன்னைக்கு அவங்க எல்லாம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி எந்த விதமான பணமோ பொருளோ நிலமோ அல்லது நிலப்பத்திரமோ எதையாவது நீங்க யாருக்காவது உதவிக்காக கொடுத்திருந்து அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க போய் சிக்க வச்சிருக்கீங்க, அல்லது அதிலிருந்து பணம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரலைன்னா அது எல்லாத்தையும் நீங்க இப்போ முயற்சி செய்யுங்க. உங்களுக்கான கண்டிப்பான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன் அமையும். நீண்ட காலமாக வரன் அமையாதவர்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும். சலிச்சு போச்சுங்க, வரன் பார்த்து பார்த்து ஓஞ்சி போயிட்டோம், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கவலையே படாதீங்க. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பௌர்ணமியில நடக்கக்கூடிய சுயம்வர கலா பார்வதி ஹோமம் எந்த மகாலட்சுமி ஆலயத்துல நடந்தாலும் அதுல போய் ஒரே ஒரு முறை கலந்துக்குங்க. நிச்சயமாக குரு உச்சம் பெற்ற இந்த காலத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் திருமண தடை நீங்கும். உங்களுக்கு எவ்வளவு வயதாயிருந்தாலும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை இறைவன் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பல்வேறு முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் உறுதியாக தரும். நீண்ட கால உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். சில முயற்சிகள் தடைபட்டு இருந்துச்சா அந்த தடைகள் உங்களுக்கு விலக்கப்பட்டு அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். இழந்த பதவியா இருக்கலாம், இழந்த பெயரா இருக்கலாம், இழந்த புகழா இருக்கலாம். இது அரசியலோ கலைத்துறையோ அல்லது தனியார் நிறுவனமோ அரசு நிறுவனத்திலோ நீங்கள் வேலை செய்தாலும் சரி, சுயமாக தொழில் செய்தாலும் சரி, இல்ல குடும்ப உறுப்பினர்களால் அல்லது உறவுக்காரர்களால் நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல
அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் வேதனை நிச்சயமாக கடவுளுக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த அவமானம், அவதூறு, வேதனை, வீண் பழி போன்ற எல்லா விஷயங்களிலும் இருந்து நீங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் வெளியில் வந்து விடலாம். இந்த குரு பெயர்ச்சியில் கண்டிப்பாக குரு உச்சம் பெறும் ஜூன் 2ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக குரு பெயர்ச்சி மகா யாகம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல நடைபெறுகிறது. அந்த மகா குரு பயிற்சி ஆகுங்கிறதே 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் நடக்கும். குரு உங்க ராசியை பார்க்கறதுனால கட்டாயம் இந்த குரு பயிற்சி நாளான ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில் நடைபெறக்கூடிய சிறப்பு மகா குரு பயிற்சி யாகத்தில் கலந்து கொண்டு உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கு சங்கல்பம் செய்து குருவின் அருளை பெறுங்கள். குரு அருள் இருந்துவிட்டால் திரு அருள் என்று சொல்லக்கூடிய இறைவனின் அருள் கட்டாயம் கிடைக்கும். இந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பல நல்ல விஷயங்களை, மன அமைதி தரும் விஷயங்களை, வெற்றி தரும் விஷயங்களை, அதிர்ஷ்டம் தரும் விஷயங்களை, நீங்கள் நினைக்காத பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தட்டும் என்று தாய் மகாலட்சுமியையும் குரு பகவானையும் நான் வணங்கி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த குரு பெயர்ச்சி மகா யாகத்தில் கலந்து கொள்வதற்கு ஆலயத்தை தொடர்பு கொள்வதற்கான நம்பர் நம்ம ஸ்கிரீன்ல தெரியுது. இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க இந்த ஹோமத்திற்கு எப்ப வரணும், எப்படி முன்பதிவு செய்யணுங்கிற எல்லா தகவல்களையும் தெரிந்து கொண்டு இந்த ஜூன் 2ஆம் தேதி இந்த மகா குரு பெயர்ச்சி யாகத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். நானும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு அன்றைய தினம் ஆலயத்திற்கு வருகை தருகிறேன். நாம் எல்லோரும் ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.